அண்ணன் வருவாருன்ட்டு நாங்கள் 2 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ளே வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக இருந்தோம். ஒரு 5 மணி போல் அண்ணன் வந்துட்டாருன்றப்போ நாங்கள் போய் காஃபி சாப்பிட்லான்னு போனப்போ இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க, எங்களை விலை கட்டாயமாக எதுவுமே தண்ணி குடிக்க விடல, எதுவுமே பண்ண விடல. நாங்கள் அண்ணன் வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும்னு அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தோம். எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி தான் அமைதி ஒன்று தான் வழின்னு அமைதியாக இருந்தோம். ஆனால் எங்கள் மகளிரை மொத்த பேருமே வழி கட்டாயமாக வெளிச்சுன்னு வந்து விட்றாங்க. நாங்கள் எவ்வளவோ சொல்கிறோம், ஐயா ஒரு காஃபி சாப்பிட்டோன்னா விடுங்க, எங்களை எங்கே இந்த கூட்டத்துக்கு கொஞ்ச நேரம் இருங்க ஐயா, அண்ணன் வந்துட்டு போகிறாருன்னு. அதெல்லாம் முடியாதுன்னு அவ்வளோ வழி கட்டாயமாக வச்சுட்டு வரோம். மகளிர் ஃபஸ்ட்டு ஆண்கள் தான், அப்புறம் தான் மகளிர் காவல்துறை வந்தாங்க. ஆண்கள் ரொம்ப இதுவாக பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த இந்த ஜனநாயகத்தில் என்ன நடக்குது, என்ன ஆட்சி நடக்குது, இது ஒன்றுமே புரியலையே. எவ்வளோ குழந்தைங்க எங்கே பார்த்தாலும் வாதியாருங்களை சீரழிகிறாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போய் பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் இல்லை. எங்கள் அண்ணன் என்ன தவறு செய்தார், என்ன இது பண்ணார், ஒரு தலைவர் வீட்டில் ஒட்டினாங்க, அது வந்து பிடிச்சாங்க. அதுக்காக அந்த அமல்ராஜ்ன்றவர் எவ்வளோ அவர் வந்து அண்ணன் இல்லை யாரும் இல்லை வீட்டில் ஒரு பாதுகாப்புக்காக தடுக்கிறாரு. அது தடுக்கிறதுனால அவர் அவ்வளோ வழி கட்டாயமாக பூந்து அடித்து மப்டியில் 2 போலீஸுக்காரங்களா இல்லை அவங்க யாருன்னே தெரில, போலீஸ்காரங்க மாதிரியே தெரியல, அவ்வளோ வழி கட்டாயமாக அவர் அடித்து வண்டியில் ஏற்றுறாங்க.